ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கபிலன் சாந்தி தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. திடீர்னு கபிலனுக்கு வேலை போயிடுச்சு. கபிலன் இப்படி சொன்னான், சாந்தி இந்த மாதம் செலவெல்லாம் வேற இருக்கு, வீட்டு வாடகை வேற தரணும், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு சாந்தி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, இந்த மாதம் வாடகை கொடுக்கலன்னா அந்த அம்மா நிச்சயம் நம்மளை வீடு காலி பண்ண சொல்லுவாங்க, சீக்கிரமாக போய் ஒரு வேலையை தேடுங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு சாயங்காலம் கபிலன் வந்ததும் சாந்தி இப்படி கேட்டா, வேலை ஏதாவது கிடைச்சிதாங்க அப்படின்னு. அதுக்கு கபிலன் இப்படி சொன்னான், இல்லை சாந்தி, யார்கிட்ட கேட்டாலும் வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லுறாங்க. ஆனால் நீ கவலைப்படாத, நிச்சயமாக நான் ஒரு வேலையை தேடிப்பேன், அது வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் அங்கேயே படுத்து ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் ஹவுஸ் ஓனரான ராணி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று கத்திக்கிட்டு இருந்தாங்க, சாந்தி சாந்தி, தேதி 10வது, வாடகை காசு இன்னும் வரலை அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வந்த சாந்தி இப்படி சொன்னான், அம்மா கத்தாதீங்க, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, என்னுடைய வீட்டுக்காரர் வேலை தேடி போயிருக்கார், நிச்சயம் வேலை கிடைச்சிடும், அவர் வந்ததும் ஒரு வாரத்தில் வாடகை பணத்தை திருப்பி கொடுத்துட்றம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சாந்தி. அன்னைக்கு நைட்டு கபிலன் வந்து இப்படி சொன்னான், சாந்தி எங்கே தேடியும் வேலையே கிடைக்கலம்மா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதும் சாந்தி எழுந்து இப்படி சொன்னான், என்னங்க சொல்கிறீங்க, இன்றைக்கே அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா வீட்டுக்கு வெளியே வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வாரத்தில் பணம் தரேன்னு சொல்லி அவங்கள அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலையில் கபிலன் இப்படி சொல்லிட்டு கிளம்புனான், சாந்தி நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னைக்கு நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். இப்படியே ஒரு வாரம் போச்சு. மறுநாள் காலையில் ஹவுஸ் ஓனர் ராணி வந்திருந்தாங்க. சாந்தி, நீ ஒரு வாரம் டைம் கேட்ட, ஆனால் இன்னமும் என் கைக்கு வாடகை பணம் வரலை, நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க, நான் இந்த வீட்டை வேற ஒருத்தவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ராணி. அதை கேட்டதும் சாந்தி இப்படி சொன்னான், அம்மா நீங்கள் திடீர்னு எங்களை இங்கேருந்து காலி பண்ண சொன்னால் நாங்கள் எங்கே போவோம், இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கம்மா, நான் உங்களுடைய வாடகை பணத்தை கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சாந்தி ராணி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தா. ஆனால் ராணி இது எதையுமே காதில் வாங்கலை. இங்கே பாருங்க, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, நான் வேற ஒருத்தங்களை வாடகைக்கு வைக்க போகிறேன், இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாந்தியும் கபிலனும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்து போன களைப்பால் ஒரு மரத்துக்கு அடியில் படுத்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் சாந்தி எழுந்து எடுத்துட்டு வந்த பொருட்களை வச்சு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. கபிலன் மரத்துக்கடியிலேயே படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் காட்டுக்கு நடுவுலேயே சின்னதாக ஒரு டென்ட்டு போட்டு ரெண்டு பேரும் அதிலேயே தூங்கினாங்க. அப்போ திடீர்னு காட்டுக்குள்ளே அதிகமாக மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. எழுந்து பார்த்தா டென்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்திருந்தது. சாந்தி இப்படி சொன்னான், அட கடவுளே, இந்த மழை வந்து இப்படி பண்ணிடுச்சே, இந்த நைட்டில் நம்ம ரெண்டு பேரும் எங்கெங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சாந்தி புலம்பிக்கிட்டு இருந்தா. மழையிலேயே ரெண்டு பேரும் காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது குகை ஒன்று இருக்கிறத பார்த்தாங்க. ரெண்டு பேரும் அந்த குகைக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் போனதும் கபிலன் இப்படி சொன்னான், சாந்தி இந்த குகையை பார்த்தியா, இங்கே யாருமே இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஏன் இங்கேயே தங்கிக்க கூடாது, நம்ம இங்கே இருந்தால் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சாந்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கு சாந்தி இப்படி சொன்னான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, நம்ம ரெண்டு பேரும் இந்த குகைக்குள்ளேயே இருந்துக்கலாம், இனி வாடகையும் தர வேண்டியதில்லை, ஆனால் நம்ம ரெண்டு பேர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, எங்கேயாவது வேலை தேடி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாந்தி கபிலன் கிட்ட கேட்டா. அதுக்கு கபிலன், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சாந்தி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இப்போது ரொம்பவும் பசி எடுக்குது, நான் இந்த காட்டுக்குள்ளே போய் ஏதாவது பழங்கள் காய்கறிகள் கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன், அதை வச்சு எனக்கு ஏதாவது சமையல் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். கொஞ்ச நேரத்திலேயே சாந்தி கபிலன் எடுத்துட்டு வந்து கொடுத்த பழங்களை வச்சு குகைக்குள்ளேயே அடுப்பை மூட்டி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த குகைக்குள்ளேயே பாய போட்டு அங்கேயே தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் சாந்தி இப்படி சொன்னான், நீங்கள் ஊருக்குள்ளே போய்
ஏதாவது வேலை கிடைக்குதான்னு தேடி பாருங்க, அது வரைக்கும் நான் இந்த குகையிலே இருக்கேன் அப்படின்னு சொன்னா சாந்தி. கபிலனுக்கு வேலை எதுவும் கிடைக்கல. அப்படி காட்டு வழியா நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்ப நிறைய பூக்களை பார்த்தான் கபிலன். வந்ததும் இப்படி சொன்னான், சாந்தி, நான் நடந்து வரப்ப இந்த காட்டுக்குள்ள நிறைய பூக்கள் இருக்கிறத பார்த்தேன். எனக்கு ஒரு யோசனை தோணுது, நம்ம ஏன் இந்த பூக்களை பறித்து ஊருக்கு வெளியே விற்கக்கூடாது, நம்மளுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னான். அதுக்கு சாந்தி இப்படி சொன்னான், ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இந்த பூக்களை பறித்து எடுத்துகிட்டு போய் நம்ம ஊருக்கு வெளியே விற்றனா நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரத்திலேயே கபிலன் 2 கூட நிறைய பூக்களை பறிச்சுட்டு வந்தான். வா சாந்தி, நம்ம 2 பேருமே போய் பூக்களை விற்றுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். சாந்தியும் கபிலனும் அங்கிருந்து கிளம்புனாங்க. 2 பேரும் பூக்கூடைய தலையில் வச்சுக்கிட்டு காட்டு வழியாக நடந்து போனாங்க. ஊருக்கு வெளியே சின்னதாக ஒரு பெஞ்சில் பூக்களை வச்சு அவங்க 2 பேரும் பூக்களை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்த கொஞ்சம் பேர் சாந்தி கிட்ட பூக்களை வாங்கிட்டு போனாங்க. இப்படியே சில மாதங்கள் போச்சு. ஒரு நாள் கபிலன் பூக்கள் பறிக்க தோட்டத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு தேவதை ஒன்று அங்கே வந்தது. அந்த தேவதை கபிலன் கிட்ட இப்படி கேட்டுச்சு, கபிலா, கொஞ்ச நாளாக நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்க. ஆனாலும் நீ யாரையும் ஏமாத்தாம, எந்த பொய்யும் சொல்லாமல், யார்கிட்டேயும் திருடாமல் உழைச்சி உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. நீ ரொம்பவும் நல்லவன். உன்னுடைய நேர்மை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நான் உனக்கு ஒரு வரம் தரேன். நீ என்ன வேணுமோ என்கிட்ட கேளு அப்படின்னு தேவதை கபிலன் கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு கபிலன் தேவதை கிட்ட இப்படி சொன்னான், தேவதையே, நான் என்ன கேட்க போகிறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இந்த காட்டில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி, வெயில் காஞ்சாலும் சரி, இந்த பூக்கள் வருஷம் முழுக்க பூத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பூக்களை நான் எடுத்துகிட்டு போய் என்னுடைய வியாபாரத்தை நல்லபடியாக நடத்தணும். அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கபிலன் தேவதை கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த தேவதை, சரி கபிலா, நீ சொன்ன மாதிரியே இந்த பூக்கள் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் காஞ்சாலும் சரி, வருஷம் முழுக்க பூத்துக்கிட்டே இருக்கும். நீ எப்போவும் நேர்மையானவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அங்கேருந்து போயிடுச்சு. இப்படியே சில மாதம் போச்சு. ஒரு நாள் நைட்டு சாந்தி இப்படி சொன்னான், என்னங்க, நம்ம பூக்களை விற்றோம்ல, அந்த காசில் கொஞ்சம் மீதி இருக்குது, நம்ம சொந்தமாக ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கினாங்க. கொஞ்ச நாள் போனதும் கபிலன் வீடு ஒன்று வாங்கினான். சாந்தி கிட்ட இப்படி சொன்னான், நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே சொந்தமாக வீடும் வாங்கியாச்சு அப்படின்னா. அதுக்கு சாந்தி, நம்ம 2 பேரும் அந்த தேவதைக்கு தாங்க நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் வரலனா நிச்சயம் நம்மளுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்காது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னையிலிருந்து கபிலனும் சாந்தியும் காட்டில் இருக்க பூக்களை பறிச்சுட்டு வந்து அவங்களோட வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.